கன்னியாகுமரினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்க கிளாஸ் பிரிட்ஜ், அது சுற்றில இருக்க இடங்கள் தான். இந்த வீடியோவில் கன்னியாகுமரி தவிர்த்து நாகர்கோவில் சுற்றில பக்கத்தில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலான்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் போகிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நாகர்கோவில் இல்லைனா மாத்தாண்ட ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு ரேராக தான் பஸ் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு குலசேகரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு ஷேர் ஆட்டோ இல்லைனா பஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபால்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸாக 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்தனே அந்த அருவியோட அழகை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜென்ஸ் லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக வந்து குளிக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. இங்கே லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஃபால்ஸில் வர தண்ணியை சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி கிட்ஸ் விளாட்றதுக்குன்னு வச்சுருக்காங்க. அது போக இங்கே வந்து கிட்ஸ் விளாட்றதுக்கு பார்க் ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. ஃபால்ஸில் நல்லா குளிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டல் பைக் இல்லைனா ஆட்டோ எடுத்து அடுத்த பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு போகலாம்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். 2 சின்ன ஹில்ஸ்க்கு நடுவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியை பாஸ் பண்ணுறதுக்காக கட்டப்பட்டதான் இந்த தொட்டி பாலம். ஏசியாலே தண்ணியை பாஸ் பண்ணுறதுக்கு கட்டப்பட்டிருக்க லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டி பாலம் தான். பிரிட்ஜ் மேலே இருந்து அடிக்கிற காற்றுக்கு சுற்றில இருக்கிற மலைகள் அந்த வியூஸை பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மான்சூன் சீசனில் வந்தால் இந்த தொட்டி பாலத்தில் தண்ணி போகிறத நல்லா பார்க்க முடியும். பீஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாதையில் சுற்றிலும் அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். தொட்டி பாலத்துக்கு அப்புறம் அடுத்து நம்ம போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ். ட்ரெடிஷ்னலாக பார்க்கறதுக்கு பக்கா கேரளா ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்க இந்த பேலஸ் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மன்னராட்சி இருந்த காலத்தில் 1795 வரைக்கும் இந்த பிளேஸ் தான் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு கேரளாவுக்கு. அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரத்தை கேபிட்டலாக மாற்றிருக்காங்க. இந்த பேலஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் உதயகிரி ஃபோர்ட். அரசாட்சி இருந்தப்ப ஆர்மி ட்ரைனிங்லாம் இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த இடத்துல அனிமல்ஸ் பார்க் மாதிரி தான் சின்னதாக வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் நாகர்கோவில் சுற்றிலும் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை. கன்னியாகுமரி நாகர்கோவில் சுற்றி பார்த்தா ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ணிப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்குங்க.